நீங்க புதுசா வந்து கப்பி வளர்த்த போறீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே எப்படி நம்ம ஃபார்ம் செட்டப் பண்ணலாம் அதான் ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குற அந்த ஃபார்ம் எல்லாமே இங்க நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போறோம் சரிங்களா? அப்ப வெயில் மழை வந்து வரங்காட்டி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி மீனெல்லாம் சாகுது. அதனால இங்கிருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு ரூம்குள்ள போட போறோம் சரிங்களா? இப்போ பாக்குற எல்லாமே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு பேரண்ட் மட்டும் தான் இங்க வெளியே வச்சிருக்கோம் சரிங்களா? நீங்க பாக்குறது எல்லாமே ஜெட் பிளாக் தான் பாக்குறீங்க. ஜெட் பிளாக்கோட பேரண்ட் தான் பாக்குறீங்க. இதுல தான் நம்ம எக்கச்சக்கமான குட்டி வந்து உள்ள நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது நீங்க பாருங்க. அதே மாதிரி பிளாட்டின் உங்களுக்கு போட்டுருக்கோம். இதுலயும் குட்டி இருக்கு. எதுவுமே காலி பண்ணல. இங்கிருந்து எடுத்துட்டு புதுசா வந்து ரூமுக்குள்ள நம்ம உள்ள போட போறோம் சரிங்களா? அந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து கப்பி வளர்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போற வீடியோ எல்லாமே நீங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பாக்குற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே நமக்கு சீப் ரேட்ல தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒரு 150 ரூபாய்க்குள்ள தான் வரும். அது நீங்க எல்லாம் வந்து அந்த கேப்ல ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க ஒரு க்ளீன் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட மீன் வந்து இதில் விட்டுறலாம் சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் க்ரோத்திங்கா இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்காட்டி நீங்க வந்து ஒரு கப்பி பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது ஈஸியா பண்ணிக்கலாம் சரிங்களா? இதுதான் நம்ம ஃபார்ம் செட்டப். இப்போ அது மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.